கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொடையூர் கிராமத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் பங்கேற்று பொதுமக்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்வுகளில் மங்களூர் ஒன்றிய கழக செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம் அடரி சின்னசாமி செங்குட்டுவன், மங்களூர் முன்னாள் சேர்மன் சுகுணா சங்கர், மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் வெங்கடேசன் மற்றும் திரளான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர். மேலும் ஒன்றிய செயலாளர் செங்குட்டுவன் அவர்களுக்கும் பட்டூர் அமிர்தலிங்கம் அவர்களுக்கும் மேலும் வெங்கடேஸ்வரா கல்விக்கூட நிறுவனர் நமது வெங்கடேசன் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மேலும் ஒன்றிய செயலாளர் சின்னசாமி அண்ணன் அவர்களுக்கும் வருகை புரிந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது மாநிலத்துக்கு அமைச்சர் அவர்கள் எவ்வளவு வேலை இருந்தாலும் நம்ம பழையூர் கிராமத்துக்கே ரெக்கார்டாக மக்கள் குறைத்திருக்கு உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குன்னு கேட்டு நம்ம கேட்காத விஷயங்களையும் நிறைய நம்ம பழையூருக்கு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லா கிராமத்துக்குமே போய் என்ன மக்களோட குறைகள் என்ன, இதுவரைக்கும் 4 ஆண்டுகள்ல நம்மளோட திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு கேட்டு மக்கள் கேட்காதையும் நிறைய வெட்டமணி தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மம்மூர் தொகுதிக்கு மம்மூர் யூனியனுக்கு நிறையவே நம்ம ஒன்றியத்துக்கு நிறையவே அண்ணா அவர் செஞ்சிருக்காரு. நிறைய தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்மளோட திராவிட அரசு மக்களுக்காக நிறைய இப்ப நமக்கு இப்ப இருக்க காலகட்டத்துக்கு எல்லாமே போன் தான். போன்ல அப்டேட்டா மக்கள் அது மூலமா மக்களோட குறைகள் என்னன்னு சொல்லிட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணி மக்களோட குறைகள் கேட்டு தீர்க்கிறாங்க. இப்ப ரீசெண்டா சென்னையில மக்களுக்கு எனக்கு தண்ணி இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப், அந்த ஆப்ல நீங்க தண்ணி தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த செயலி மூலியமா ரிஜிஸ்டர் பண்ணி அப்படின்னா 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இப்போ ஒரு ஆப் வெளியிட்டிருக்காங்க. அது மூலம் ஒவ்வொரு இதுவும் சென்னையில அதுக்காக ரீசெண்டா இப்போ 22ஆம் தேதி ஒரு ஆப் வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா பேருந்து, மெட்ரோ ரயிலு, அதுக்கப்புறம் ஆட்டோ எல்லாமே சேர்ந்து ஒரு ஆப். உங்களுக்கு அந்த ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு நீங்க எல்லாத்தையும் நீங்க பயணம் செஞ்சுக்கலாம். அது மாதிரி எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு ஆப். அது மாதிரி இப்போ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட அரசு ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்பட்டு வந்துருக்காங்க. மக்களுக்காக என்னென்ன தேவை அப்படிங்கிறது நம்ம சிந்திக்காத விஷயத்தையும் நம்மளோட மாநில முதல்வர் சிந்திச்சு நமக்காக செயல்பட்டு வந்துருக்காரு. நம்மளோட அண்ணனோட வழிகாட்டுதல்படி பழையூர் கிராமத்துக்கு நிறைய செஞ்சிருக்கோம். மேலும் இப்ப நம்மளோட அப்பா அவர்கள் ஒரு குறையை வச்சிருக்காங்க. அதுவும் அவங்க அண்ணன் நம்ம மாநிலம் அமைச்சர் முன்னேற்று செஞ்சு கொடுப்பாரு. நம்பிக்கையில விடைபெறுகிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வணக்கத்துக்குரிய தளபதி அவருடைய உத்தரவின் பேரில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டின் அடிப்படையில் இன்றைய தினம் மாப்படையூர் கிராமத்திற்கு உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய செயலாளர் சின்னசாமி அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் பட்டூர் அமிர்தலிங்கம் அவர்களே, அன்பு தம்பி செங்குட்டுவன் அவர்களே, இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு நடத்தி கொண்டிருக்கின்ற சேர்மன் சுகுணா சங்கர் அவர்களே, இந்த கிராமத்துடைய கிளைக்கழக செயலாளர்கள் அழகுசாமி அவர்களே, அழகுசாமி அவர்களே, தம்பி இளங்கோவன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் மணியன் அவர்களே, அழகுசாமி அழகுசாமி வாழன் அவர்களே, இளங்கோவன், விஜயராகவன், தங்கராசு, சண்முகம், வைத்திலிங்கம், பரமசிவம், வேல்முருகன், முருகன், செல்வம், சின்னத்துறை, கோவிந்தராசு, ஆறுமுகம், மனோகரன், குமரேசன், தியாகராசன், பெரியசாமி, சேட்டு, சிவகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கின்ற வெங்கடேஸ்வரா கல்வி நிர்வாக இயக்குனர் தம்பி வெங்கடேசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற விருத்தாசன ஒன்றியச்சாளர் வேல்முருகன் அவர்களே மற்றும் நிகழ்வை கலந்து கொண்டிருக்கின்ற இளங்கோவன் அவர்களே, பெருமுறை வழக்கறிஞர் அவர்களே மற்றும் வந்திருக்கின்ற கழகத்துறை முன்னோடிகளே, திட்டக்குடியை தாசில்தார் உதயகுமார், திட்டக்குடி தாசில்தார் உதயகுமார் அவர்களே,
மற்றும் அண்ணன் தியாகி மணியன் அவர்களே, சின்னதுரை அவர்களே, வந்திருக்கின்ற அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, நீங்க உங்களெல்லாம் சந்திக்க வந்திருக்கிறது நான் பணியோடு பலமுறை வந்திருக்கேன். ஒருவேளை கால்நடை மருத்துவ முகாம் வந்து கால்நடைகள்லாம் ஊசி போடுறது மருந்துலாம் ஊசி போடுறது வந்துட்டு போனேன். அதுக்கு பிறகு தெருவாய் அப்படின்னு பார்க்கறதா வந்துட்டு போனேன். அதுபோல் உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பொதுக்கூட்டம் நடத்திட்டு போனோம். இப்படி பல முறை மாப்பிள்ளை கிராமத்திற்கு நான் பல முறை வந்திருக்கேன், உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கேன். அதுபோல ஆவட்டியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம் நடத்தி நம்ம மக்களுக்கு இலவசம் விட்டு வரப்பட்டார். ஏற்கனவே முதியோர் உதவித்தொகை வாங்கி கொடுத்து இடையில நின்றிருந்தால் அதை புதுப்பிக்கின்ற முறை, குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் திட்டக்குடி தொகை 50,000 பேருக்கு மேல் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுத்தார். யாருக்கெல்லாம் இன்னும் வராமல் இருக்கோ அவர்களிடத்திலிருந்து நடுவை எல்லாம் பெறுவதற்காக ஆவட்டியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அதுக்கு நீங்க வந்திருந்தீங்க. நான் இப்பொழுது கேட்டுக்கொள்கிறேன், அது யாராவது அந்த மாதிரி மனு கொடுக்காம இருந்தால் அந்த மனுவை கொடுத்து அடுத்த முகாம் வந்து கொடுத்தீங்கன்னா அதை பதிவு பண்ணி உங்களுக்கு ஒரு ரசீது கொடுத்துருவாங்க. அது விரைவாக ஒரு மாதத்துக்குள்ளே அந்த உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைப்பதற்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் ஏற்பாடு செய்வார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கிராமத்தை பொறுத்தவரையிலே பெரும்பாலான சாலைகள் எல்லாம் போடப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தங்கை சூனா சங்கர் அவர்களும் அதே போல நான் அழகுசாமி அவர்களும் இந்த ஊர்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்ற அந்த குளம் வந்து எல்லாம் சீர் செய்யப்படாமல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். நிறைவே அந்த குளமும் சீர் செய்யப்படும், செம்மைப்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்த மட்டத்தை மகிழ்ச்சி. ஏதேனும் மனு கொடுக்க இருந்தால் நம்முடைய மட்டாட்சி தாலுகாசில் தாசில்தார் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்கள் அத்தனை பேரும் ஒரு சிறப்பான முதலமைச்சர், இந்தியாவிலேயே இந்த இந்திய நாட்டிலே ஒரு சிறந்த முதலமைச்சர் பெயரை பெற்றிருக்கின்ற அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதவியாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவருடைய உத்தரவை ஏற்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக வருகை வந்திருக்கிறேன். உங்களை பார்ப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கின்ற சேர்மன் அன்பு சகோதரர் சூனா சங்கர் அவர்களே, மாவட்ட விளையாட்டு இளவர் தம்பி க. வெங்கடேசன் அவர்களே, மாவட்ட ஓட்டுநர் துணை அமைப்பாளர் சக்திவேல் அவர்களே, இளைச்சியாளர் பூபாலை அவர்களே, கலைவாணன் அவர்களே, செல்வராஜ், பெரியசாமி, சூனா குளஞ்சிநாதன், சேட்டு, கரிகாலன், முத்துசாமி, குளஞ்சிநாதன், பச்சையம்மாள், பால்ராஜ், செல்வராஜ், சின்னக்கண்ணு, ஆசிரியர் கொளஞ்சி, சக்கரபாணி, தங்கராஜ், விஸ்வநாதன், ராமசாமி, தனசேகர், கருப்பன், காமராஜ், கரிகாலன், குழந்தைவேல், காசிநாதன், சுந்தரராஜன், காசிமுனி, காசிலிங்கம், செல்வகுமார், ராகுல் காந்தி, சின்னக்கண்ணு, கலியபெருமாள், வடிவேல், சக்திவேல், கலைவாணன், செல்வராஜன், தங்கராசு, இளைஞனி முத்துக்குமார், கார்த்திக், சிலம்பரசன், திவானன், தங்கதுரை உள்ளிட்ட வந்திருக்கின்ற திட்டக்குடி தாசில்தார் உதயகுமார் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். குறிப்பாக சதீஷ்குமார் இளைஞரணி, எல்லாவற்றுக்கும் மேலாக கொஞ்சம் வணக்கம் வந்திருக்கின்ற என்னுடைய அன்பு தங்கைகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கொஞ்சம் அந்த பக்கம் வழி விடுங்க, அவங்களை பார்ப்போம். வழி விடுங்க. என்னம்மா எல்லாருக்கும் வணக்கம்மா. மாப்புடையூர் கிராமத்திற்கு நான் இதுவரை ஒரு 25 முறை வந்திருப்பேன்.
ஒரு தடவை 2 தடவை இல்லை, வந்துக்கிட்டே இருக்கேன். அது திருமணமாக இருந்தாலும் வருவேன், காதலி விழாவாக இருந்தாலும் வருவேன், நம்மை விட்டு பிரிந்து செல்கின்ற இறப்பு நிகழ்ச்சியாக இருந்தாலும் வருவேன். ஆகவே புடையூர் கிராமத்தை பொறுத்தவரை என்னுடைய சொந்த கிராமமாக நினைத்து எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதுதான் உங்களுடைய சகோதரர் கணேசன். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வந்திருக்கிறேன். இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் முடிந்த அளவுக்கு எல்லா பணிகளும் செஞ்சிருக்கிறோம். தண்ணீர் சரிவு சொல்றதுக்காக ஒரு கிணறையை வெட்டி அங்கிருந்து பைப் லைன் போட்டு கொடுத்துருக்கோம். அதில் டிரான்ஸ்பாரம் போயிடுச்சு, இந்த பெட்டி வைக்கணும்னு சொன்னாங்க. இப்போ காலையில் வரும்போது நம்ம சேர்மன் தம்பி சொன்னார், அண்ணா எல்லாம் பண்ணி 10 நாளாக இன்னும் அந்த தண்ணி வர்றதுக்கு கரண்ட்டுக்கு வைக்கிற இது வைக்கல, இன்னும் பெட்டி வைக்காமல் இருக்குன்னு சொன்னார். இன்றைக்கு மதியானமே ஃபோன் பண்ணி சொல்லி விரைவாக அதற்குரிய ஏற்பாட்டை செய்வேன் என்பது நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ஓ வாட்டர் ரிப்பேர் ஆச்சுன்னு சொன்னாங்க. உடனே அதை ரிப்பேர் பண்ணி தண்ணி வந்துட்டு இருக்காம ஆர்ஓ வாட்டர் வருதா தண்ணி? நான் நியாய வழக்கடை கேட்டீங்க, நியாய வழக்கு கொடுத்தாச்சு. இங்க இருந்து இந்த ரோட்டுக்கு போறதுக்கு ரோடு வேணும்னு கேட்டார் தம்பி சேர்மன். சொல்லி 10 நாள்ல இந்த ரோட போட சொன்னேன். இங்க இருந்து நம்ம பகுதியிலிருந்து மெயின் ரோடு போறதுக்கு அங்க மாட்டு தீவன ஃபேக்டரி 32 கோடி ரூபாயில இந்த ஊர்ல கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன். ஆகவே நீங்கள் கேட்டதை எல்லாம் செய்திருக்கிறேன். இருந்தாலும் விழா மேடையும் போட்டு கொடுத்தாச்சு. கட்டியாச்சா? முன்னாடி இருக்கா? ஆமா. அதனால நீங்க எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா உங்களை எல்லாம் தீபாவளிக்கு முன்னே பார்த்துட்டு போட வந்திருக்கேன். உங்கள் அனைவருக்கும் அது அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாம் வந்துருங்க. முதல்ல ஒருத்தவங்க வந்துட்டு போயிடலாம்.